நிதி ஆயோக்கோட முக்கியமான 7 தூண்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நிதி ஆயோக் அப்படின்னாவே கூட்டுறவு கூட்டாட்சியை வலியுறுத்துறதா எது அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக். வருவாய் ஆதாரங்கள் என்னென்ன வருவாய் இருக்கு, நேரடி வருவாய் கீழே எதெல்லாம் வரும், மறைமுக வருவாய் கீழே எதெல்லாம் வரும். ஜிஎஸ்டி எந்த வருவாயை சார்ந்தது, நேரடி வருவாயை சார்ந்ததா அல்லது மறைமுக வருவாயை சார்ந்தது. இல்ல ஜிஎஸ்டி எந்த வரிக்குள்ள வரும், நேர்முக வரிக்கு வருமா இல்ல மறைமுக வரி கீழே வரும். அரசு சார்ந்த வளங்கள் மற்றும் மூலங்கள்ல இருந்து பெறப்படுவது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மத்திய அரசோட வருவாய் அப்படிங்கிறது 2 வகைப்படும். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேளாண் நிலவரி, மது கலால் வரி, நிலவரி, நிலம் மற்றும் கட்டிட வரி, கனிம வளங்கள் எடுப்பதற்கான உரிமை வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி. இதெல்லாம் எந்த வரி கீழே வரும் அப்படின்னா மத்திய அரசு கீழே வருமா மாநில அரசு கீழே வருமா. இந்தியாவோட மத்திய வங்கி எது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதனோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்கோட தற்போதைய ஆளுநர் யாரு, பண அளிப்பை கட்டுப்படுத்த ஆர்பிஐ என்னென்ன கருவிகளை பயன்படுத்தும், இந்தியாவில் பணவியல் கொள்கைக்கு யார் பொறுப்பேற்பது. இந்த வீடியோல எந்தெந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான 2 டாபிக் நிதி ஆயோக் மற்றும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த 2 டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. புக்ல இருக்கிற சோர்ஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. புக்ல இருக்கிற கண்டென்ட்டை வச்சு நம்ம படிக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் சேர்த்து தான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்துட்டு போய் புக்ல படிச்சீங்கனாலும் ஈஸியா இருக்கும். சப்போஸ் புக்ல படிச்சுட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நாம டாபிக் உள்ள போலாம். நிதி ஆயோக். நிதி ஆயோக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுதந்திரம் பெற்றதுல இருந்து திட்ட கமிஷன் அப்படின்னு தான் பார்த்துட்டு வந்தாங்க. சுதந்திரம் பெற்றதுல இருந்து மத்திய அரசு திட்ட ஆணையம் அப்படிங்கிற அமைப்பு மூலமா தான் 5 ஆண்டு திட்டங்களுக்கு திட்டத்தை தீட்டிட்டு இருந்தாங்க. அதாவது குறிப்பிட்ட 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மளோட இலக்கை மாத்திட்டே இருப்போம். அதாவது அரசு அப்படிங்கிறது ஒரு திட்டம் இல்லாம எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு ஒரு குறிக்கோள் இல்லாம பயணிக்க கூடாது அப்படிங்கறக்காகத்தான் அரசு 5 ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கும்போது 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட கால திட்டத்துக்கு கீழே வராது, நடுத்தர திட்டமிடல் கீழே தான் வரும். அதனால 5 ஆண்டுக்கு ஒரு முறை திட்டங்களை அரசு மாற்றி மாற்றி ஏதாவது 12வது 5ஆண்டு திட்டம் வரைக்கும் அந்த திட்டத்தின்படிதான் இந்திய அரசு அப்படிங்கிறது திட்டங்களை தீட்டி அந்த நிலையிலிருந்து ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து நம்ம சுதந்திரம் பெறும்போது நமக்கான பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அதுல இருந்து ஒவ்வொரு முயற்சியா எடுத்துதான் அரசு ஒரு நிலையான வழிக்கு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் புதுசா ஒரு அரசு வந்துதான் ஏற்கனவே ஃபாலோ பண்ண எல்லா மெத்தடுகளையும் மாத்திட்டு, அதுவும் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கும்போது அரசுக்கான குறிக்கோள் என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப வறுமை ஒழிக்கிறாங்கன்னா வறுமை ஒழிப்பு நோக்கி போறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. ஆனா இந்த நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்ன டார்கெட்னே இல்லை. அவங்க சொல்லுவாங்க வளர்ச்சி இப்படி இருக்கு, மாநிலங்களோட பங்கு எல்லாமே ஜஸ்ட் டிஸ்கஷன்ல தான் இருக்கும் அப்படின்னா எதை நோக்கி முன்னேறது அப்படின்னு கிடையாது. நீண்ட கால திட்டமிடுதலுக்கான இலக்குகளை மட்டும் நிர்ணயிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதை பத்தி ஒரு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிதி ஆயோக்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அது போக ஆர்பிஐயோட முக்கிய பங்களிப்பு என்ன அப்படிங்கறதையும் பார்த்துக்கலாம். இந்தியாவுல முக்கியமான கொள்கை ஆலோசனை அமைப்பு அப்படிங்கறது நிதி ஆயோக். கொள்கை ஆலோசனை அமைப்புனா அரசோட கொள்கை என்ன, அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஆலோசனை பண்ற அமைப்பு தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக். நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குவதற்கு மாநிலங்களுடன் இணைந்து வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு செயல்படுவதுதான் என்ன அப்படின்னா நிதி ஆயோக். வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்கணும், அதனோட உருவாக்கத்துல மாநிலங்களோட பங்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்குனதான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்கள் தன்னோட கருத்துக்களை தான் எடுத்து வைப்பாங்க. ஆனா மாநிலங்களோட கருத்துக்களை ஏத்துக்கிறதும் ஏற்காததும் அவங்களோட முடிவு. ஓகேங்களா? இதுல கண்டிப்பா ஏத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. உருவாக்கம். நிதி ஆயோக் எப்ப உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின், கண்ணை மூடி கேட்டாலும் சொல்லிடணும்.
ஜனவரி 5, 2015 தான் தொடங்கப்பட்டுச்சு. இதனை உருவாக்கியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தான் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து திட்டக்குழுக்கு மாற்றாதான் உருவாக்கப்பட்டுச்சு. நிதி அப்படின்னா என்னன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அது வந்து விரிவாக்கவும் கேட்டிருக்காங்க. அதனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நிதி ஆயோக்கோட கட்டமைப்பு. கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிதி ஆயோக்ல வந்து ஒரு தலைவர் இருப்பாரு. அதற்கு துணைத் தலைவர், அதற்கு கீழ உறுப்பினர்களும் இருப்பாங்க. தலைமை நிர்வாக அதிகாரியும் இருப்பாரு. தலைவர் அப்படிங்கிறது நாட்டினோட பிரதமர் தான் நிதி ஆயோக்கோட தலைவர். பதவி வழியில் அடிப்படையில நிதி ஆயோக்கோட தலைவர் யாருன்னா, நாட்டின் பிரதமர் தான் வந்து நிதி ஆயோக்கோட தலைவரு. துணைத் தலைவர் அப்படிங்கிறது பிரதமர் நியமிப்பாரு. பிரதமர் கீழ யாரு துணைத் தலைவர் அப்படிங்கிறத பிரதமர் தான் முடிவு செய்வாரு. அது கீழ பார்த்தோம் அப்படின்னா, தலைமை நிர்வாக அதிகாரி. இவங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசர். நிர்வாக ரீதியா வந்து அவங்க தான் வந்து பணிகளை பார்ப்பாங்க. அவங்கள நியமிக்கிறது யாரு அப்படின்னா பிரதமர். மத்த போஸ்டிங் எல்லாமே குடியரசுத் தலைவரால நியமிக்கப்படுவாங்க. நம்ம படிச்சிருக்கோம். ஆனா நிதி ஆயோக்ல மட்டும்தான் தலைவரே பிரதமர் தான். துணைத் தலைவரே பிரதமர் தான் நியமிப்பாரு. அது போக தலைமை நிர்வாக அதிகாரிகளும் பிரதமர் தான் நியமிப்பாரு. பிரதமர் வந்து யாரெல்லாம் நியமிப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நிதி ஆயோக்ல முழு நேர உறுப்பினர்கள் அப்படிங்கிறது மேக்சிமம் 5 பேர் இருப்பாங்க. நிதி ஆயோக்ல முழு நேர உறுப்பினர்கள் அப்படிங்கிறது மேக்சிமம் 5 நபர்கள் இருப்பாங்க. ஆனா தற்போது வந்து குறைவா தான் இருப்பாங்க. 4 நபர்களும் என்னமோ தான் இருக்காங்க. பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து மேக்சிமம் 2 பேர் இருக்கலாம். 2 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஓய்வு பெற்ற அலுவல் அதிகாரிகள் வந்து மேக்சிமம் வந்து 4 பேர் இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து அலுவல் சாரா உறுப்பினர்களா இருப்பாங்க. ஜஸ்ட் ஆலோசனை குடுக்கறதுக்கு மட்டும் இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இதுல வந்து முழு நேர உறுப்பினர்கள் எத்தனை பேர் வரைக்கும் இருக்கலாம். ஆல்ரெடி வந்து குரூப் 1ல கொஸ்டின்ஸ் இது வந்துச்சு. அதனாலதான் வந்து பாத்துக்குங்க. ஏன்னா ரிப்பீட்டடா மறுபடியும் கேட்பாங்க. வேற மாதிரி கேட்பாங்க. முழு நேர உறுப்பினர்கள் வந்து எத்தனை நபர்கள் இருக்கலாம் அதிகபட்சமாக அப்படின்னா, 5 நபர்கள் வந்து நிதி ஆயோக்குள்ள இருக்கலாம். பகுதி நேர உறுப்பினர்கள் எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்படின்னா 2 நபர்கள். ஸ்டேட்மெண்ட்ல ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்டா இந்த பாயிண்ட்ஸும் வரலாம். ஓகேங்களா? அடுத்தது நிதி ஆயோக்கோட முதல் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் அப்படிங்கிறவர் யாருன்னா, அரவிந்த் பனகாரியா. அவர்தான் வந்து முதல் துணைத் தலைவரா இருந்திருக்காங்க. ஓகேங்களா? நிதி ஆயோக் வந்து நிர்வாகத்திற்காக ஒரு 7 தூண்கள் அடிப்படையில அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. 7 தூண்கள். நிதி ஆயோக்கோட 7 தூண்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மக்கள் சார்பு, சமூகம் மற்றும் தனிநபரோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கணும். தனிநபரோட சேவைகளை பூர்த்தி செய்வதுதான் மக்கள் சார்பு அப்படின்னு சொல்றாங்க. செயல்திறன் சார்பு அப்படின்னா குடிமக்களுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகள் மற்றும் செயல்திறனை சார்ந்ததாதான் வந்து நிதி ஆயோக் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பங்கேற்பு, குடிமக்களோட பங்கேற்பும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக்கோட தூண்களா சொல்லப்படுகிறது. மேம்பாடு அப்படின்னா மேம்பாடு அப்படிங்கிறது அனைத்து அம்சங்களும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இது எல்லாமே சேர்ந்த மேம்பாடா இருக்கணும் அப்படின்னு அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியா இருக்கணும். வேளாண் துறை, தொழில்துறை எல்லாத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியா இருக்கணும். சமத்துவம் அப்படிங்கிறது இளைஞருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா தரப்படணும். வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது அரசாங்கத்தோட பொறுப்பான பார்வையை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும். இதுதான் வந்து நிதி ஆயோக்கோட 7 தூண்கள். மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு சார்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படையான தன்மை. இதெல்லாம் நிதி ஆயோக்கோட தூண்கள். நிதி ஆயோக்கோட பணிகள். நிதி ஆயோக்கோட பணிகள் என்னென்ன? முதன்மையான பணிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி. கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியை ஏற்படுத்தணும். நாட்டின் நிகழ்வுகளில் வந்து மாநிலங்களை பங்கேற்க செய்யறது. அதாவது மாநிலங்களை பங்கேற்பு செய்யறதுதான் நிதி ஆயோக்கோட முதன்மை நோக்கமாவே இருக்கும். திட்டமிடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கொள்ளாம, இப்போ கடந்த ஆண்டுகள் எல்லாம் வந்து இப்ப முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கும்போது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒரு பகுதியை மட்டும் கொள்ளாம எல்லா துறையிலும் பரவலான திட்டமிடுதல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்தது. தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடுதல். தொலைநோக்கு அதாவது நெடிய திட்டங்களை தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல். இதுக்கான ஆலோசனைக்கு அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்களோட கூட்டமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு
உகந்ததாக்குதல் அப்படின்னும், சச்சரவு தீர்த்தல், வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைக்கிறது, உள்நாட்டு ஆலோசனை வழங்குறது, திறன்களை உருவாக்குவது, கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக்கோட பணிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி, நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களை பங்கெடுக்க வைக்கிறது, பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல். இதெல்லாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வருவாய் ஆதாரங்கள். வருவாய் ஆதாரங்கள் அப்படிங்கும்போது 2 வகையாக சொல்லலாம். வரி வருவாய், வரி அல்லாத வருவாய் அப்படின்னு. வரி வருவாய், வருவாய் அரசோட வருவாய் அப்படிங்கிறது 2 வகைகள்ல வரும். ஒண்ணு வரி வருவாய், இன்னொன்னு வரி அல்லாத வருவாய். ஓகேங்களா? அரசுக்கான வருவாய்க்கான ஆதாரங்கள் எப்படிலாம் வரலாம் அப்படின்னா, இப்போ இன்கம் டேக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது போக ரோடு போடுறாங்கன்னா அதுக்கு தனி டேக்ஸ் வசூலிப்பாங்க. டோல்கேட் மூலியமா. அது எல்லாமே வரி வருவாய் அப்படிங்கிறதுக்கு வரும். ஓகேங்களா? அது போக வரி இல்லாத வருவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வரி வருவாய் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வரி வருவாய் அப்படிங்கும்போது வரியும் 2 வகையா வகைப்படுத்துறாங்க. வரி அப்படிங்கிறது குடிமக்களுக்கு அரசு விதிக்கும் சில சேவைகளுக்காக விதிக்கப்படுவதுதான் என்ன அப்படின்னா வரி. அரசு நடத்துவதற்காக அரசால் விதிக்கப்படுவதுதான் இந்த வரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? வரி அப்படிங்கிறது 2 வகை. நேரடி வரி, மறைமுக வரி அப்படின்னு இருக்கு. நேரடி வரியில என்னெல்லாம் வரும் அப்படின்னா வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள், பங்கு பரிவர்த்தனை வரி. வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள் வரி, பங்கு பரிவர்த்தனை வரி அப்படின்னு கொடுத்து இதெல்லாம் எந்த வரி கீழே வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நேரடி வரி அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எந்த வரியை சார்ந்தது அப்படின்னு கேட்டா மறைமுக வரியை சார்ந்தது. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மறைமுக வரியை சார்ந்தது. ஓகேங்களா? சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி. ஜிஎஸ்டி கீழே சேவை வரி வரும், பொழுதுபோக்கு வரி வரும், சுங்க வரி, முத்திரை வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி. இது எல்லாமே ஜிஎஸ்டி கீழே வரும். ஓகேங்களா? சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, முத்திரை வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி. இது எல்லாமே ஜிஎஸ்டி கீழே வரும். ஓகேங்களா? இதுலயே பார்த்தோம் அப்படின்னா பொது வருவாய். பொது வருவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா பொது வருவாய் என்பது பொது நிதியிலிருந்து முக்கிய இடம் வகிக்கும் அப்படிங்கிறாங்க. பொது நிதிக்கு பொது வருவாய் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கும். அரசோட அனைத்து மூலங்களின் வழியாக பெரும் வருமானத்தை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பொது வருவாய். அரசின் அனைத்து ரிசோர்ஸ் அப்படின்னா சோர்ஸ். அனைத்து அரசோட அனைத்து மூலங்கள் மற்றும் வளங்களின் வழியாக பெரும் வருவாயத்தான் என்னன்னு சொல்றோம் பொது வருவாய் அப்படின்னு சொல்றோம். இதனோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொது வருவாயே வரி வருவாய், வரியற்ற வருவாய். நான் மேல சொன்னதேதான். அரசோட வருவாய் அப்படிங்கும் போது 2 வகையா இருக்கும். வரி வருவாய், வரியற்ற வருவாய் அப்படின்னு. வரி வருவாய் அப்படிங்கிறது மேல சொன்னதுதான் நேரடி வரி, மறைமுக வரி அப்படின்னு. வரி என்பது குடிமக்கள் எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டியதுதான் என்னன்னு சொல்றாங்க வரி. குடிமக்கள் எவ்வித பிரதிபலனும் பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரி வருவாய். வரி அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியது ஒன்று. ஏன்னா அரசு செயல்படணும் அப்படின்னா எப்படி அவங்களுக்கு செயல்படுவாங்க? அது கண்டிப்பா வரி அப்படிங்கறது ஒண்ணு மக்கள்கிட்ட விதித்துதான் ஆகணும். வரி செலுத்துவோர் வரி செலுத்துவதால் தனக்கு குறிப்பிட்ட நன்மை எதுவும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம செலுத்த வரும். நான் வரி செலுத்துறேன் அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. நம்ம வரி செலுத்தினாதான் அரசு செயல்படும் அப்படிங்கிற ஒரு கடமை உணர்வுல வரி செலுத்துறதுக்கு முன்வர வேண்டும். அதுதான் ஒரு நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவதற்கான வழி. குடிமக்களிடம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தினா மட்டும்தான் நாடும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகும். எடுத்துக்காட்டு இந்த என்னென்ன வரிகள்லாம் நம்ம செலுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே தனிநபர் வருமான வரி, நிறுவன வரி, விற்பனை வரி, கூடுதல் கட்டணம், செஸ் வரி இது எல்லாமே வரிகளா அரசு வசூலிச்சிட்டு இருக்கு. மக்களும் அதற்கான வரிகளை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. வரி சாரா வருவாய். ஓகேங்களா? இது வரி சாராத வருவாய் எது எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வரி இல்லாத ஆதாயங்கள் மூலம் பெறப்படும் வருவாய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்டணம். என்ன மாதிரி கட்டணங்கள்லாம் வசூலிப்பாங்க அப்படின்னா பாஸ்போர்ட் கட்டணம், ஓட்டுநர் உரிமம் இதெல்லாம் கட்டணங்கள் அப்படின்னா இப்போ நம்ம அரசாங்கத்துக்கு ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் அப்படிங்கறத அப்ளை பண்ணுவோம். அதுக்காக கட்டணமா ஒரு 60 ரூபாய் நம்ம செலுத்த வேண்டியதா இருக்கும் ஆன்லைன்ல சேவை கட்டணமா. இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கட்டணங்கள் மூலமா அரசுக்கு கொடுக்கும் வருமானம். பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியா கட்டணம் செலுத்தி தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவோம். ஓட்டுநர் உரிமத்துக்கும் கட்டணம் செலுத்துவோம். ரெனிவல் பண்றதுக்கும் கட்டணம் செலுத்துவோம். இதெல்லாமே என்னன்னா வரி கிடையாது. இது கட்டணங்கள் பெயர்ல அரசு வாங்குறங்காட்டி இது கட்டணம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துரும். அதுவே தண்டனை தொகை. தண்டனை தொகை அப்படின்னா சட்டத்தை மீறுவாங்க சில பேர். சாலை போக்குவரத்து விதிகளை
மீறும் போது அவங்க மேல வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போட்டு அவங்களுக்கு கட்டணம் வந்து தண்டனை கட்டணம் விதிப்பாங்க. அந்த மாதிரி செலுத்தும் போது அரசு கருவூலத்துக்கு தான் அந்த வருவாயும் போய் சேரும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து வருமான வரிய வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கட்டல அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வந்து பெனால்டி போடுவாங்க. அந்த பெனால்டியும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தண்டனை தொகை அப்படிங்கிற கேட்டகரி கீழ தான் வரும். அது போக 3வது ஒரு கேட்டகரி அரசுக்கு வரி இல்லாத வருவாயா வரும். என்ன கேட்டீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களோட வருவாய்கள். இப்ப எல்ஐசி, இந்தியன் ஆயில் இந்த மாரி பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இருக்கு. அதனோட வரிகள் எல்லாமே எங்க போகும் அப்படின்னா, அரசுக்கு தான் போகும். ஓகேங்களா? இப்போ சிலிண்டர், அரசு சிலிண்டர் அப்படின்னு இருக்குன்னா, அதனோட வருவாய்கள் எல்லாம் வந்து அரசுக்கு தான் போகும். எல்ஐசியோட எல்லா முதலீடுகள், அதனோட லாபங்கள் எல்லாமே அரசுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் பொது நிறுவனங்களோட வரிகள் அப்படின்னு சொல்லலாம். அத வருவாய்கள், பொது நிறுவனங்களின் வருவாய்கள். 4வது ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா, மேம்பாட்டிற்கான சிறப்பு தீர்வைகள். சிறப்பு தீர்வைகள் அப்படின்னா, சாலை வசதி செஞ்சதுனா அந்த பகுதியில் நிலத்தோட மதிப்பு அப்படிங்கிறது உயரும். அதத்தான் என்னன்னு சொல்றாங்க, சிறப்பு தீர்வைகள் விதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. டோல்கேட் எல்லாம் வந்து வைக்கிறாங்கல்ல, அதத்தான் வந்து சிறப்பு தீர்வைகள் அப்படிங்கிறாங்க. அன்பளிப்பு, மானியங்கள் மற்றும் உதவிகள். சில வந்து வெளிநாடுகள் வந்து நம்மளுக்கு உதவி செய்யும். அதெல்லாம் வந்து எதுக்கு கீழ? அன்பளிப்பு கீழ வரும். பேரிடர் காலங்கள்ல வந்து நிறைய உதவிகளை செய்வாங்க. அதெல்லாம் அன்பளிப்பு அப்படிங்கிற கேட்டகரி கீழ தான் வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, மரண தீர்வை. மரண தீர்வைன்னா என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து வாரிசு இல்லாம இறந்து போயிருவாங்க. அவரோட சொத்துக்களும், அவரோட பணங்கள வந்து பேங்க்ல டெபாசிட் செஞ்சிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி சரண்டர் பண்ணிருவாங்க. கவர்மெண்ட்டுக்கு ரிசர்வ் பேங்க் குடுத்துர்றாங்க. இது நிறைய வந்து நடந்துட்டே தான் இருக்கு. கடந்த சில ஆண்டுகளாவே ஆயிரக்கணக்கான கோடிகள வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிசர்வ் பேங்க் குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் தான் வாரிசு இல்லாம உயில் எழுதி வைக்காம போயிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போறதா என்னன்னா, மரண தீர்வைகள் அப்படிங்கிறாங்க. அடுத்து முக்கியமான கான்செப்ட். இது வந்து அ ஆடம் ஸ்மித்தோட கருத்து. வரி விதிக்கிற புனித விதிகள் அப்படின்னு சொல்லி ஆடம் ஸ்மித் வந்து ஒரு 4 விதிகள வந்து சொல்றாரு, முன்மொழிகிறாரு. என்னென்னன்னா, சிக்கன விதி, சமத்துவ விதி, வசதி விதி, அல்ல உறுதி விதி அல்லது ஆடம் ஸ்மித் வந்து வரி விதிப்புல அவரோட கொள்கைகளை முன்மொழிவாரு. அதாவது வரி விதிப்பின் புனித வரிகள் அப்படின்னு சொல்லி முன்மொழிவாரு. அதுல வர்றதுதான் என்னன்னா, ஒரு 4 புனித விதிகள் அப்படின்னு. அதுல சிக்கன விதி, சமத்துவ விதி, வசதி விதி, உறுதி விதி அப்படின்னு 4 விதிகள் இருக்கு. இது வந்து டிஎன்பிசில ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த கான்செப்ட். புனித விதிகளின் எத்தனை விதிகள் உள்ளது அப்படின்னாலும் 4 விதிகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசோட வருவாய். இப்ப பார்த்ததே வந்து அரசோட வருவாய். அது காமனானதுதான். இதுல வந்து மத்திய அரசுக்குன்னு சில வருவாய் இருக்கு. மாநில அரசுக்குன்னு சில வருவாய் இருக்கு. மத்திய அரசோட வருவாய்கள் என்னென்ன? மாநில அரசோட வருவாய்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மத்திய அரசுக்கோட வருவாய், வரி வருவாய், வரி சாரா வருவாய் அப்படின்னு இருக்கு. நிறுவன வரி, சுங்க வரி, ஏற்றுமதி வரி, புகையிலை வரிங்கிறது மத்திய அரசுக்கு சார்ந்தது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி டிஎன்பிசில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. புகையிலை வரி யாரோட கீழ வரும் அப்படின்னா, மத்திய அரசு வரி. பங்குச்சந்தை வரியும் மத்திய அரசுக்கு வரும். வருமான வரியும் மத்திய அரசு கீழ தான். பண்ணை வரி அப்படிங்கிறது மத்திய அரசு கீழ. செய்தித்தாள் மீதான வரி, சொத்துக்கள் மூலதன மதிப்பு மீதான வரி. சொத்துக்களோட மூலதன சொத்து வரி அப்படிங்கிறது மாதிரி. அதான் அது. சொத்துக்களின் மூலதன மதிப்புகள் மீதான வரி. இது எல்லாமே மத்திய அரசுக்கு தான் போய் சேரும். ஓகேங்களா? பணம், நாணயங்கள், அந்நிய செலவாணிகள், நீதிமன்ற வசதிக்காக உள்ள இதர கட்டணங்கள், கோர்ட் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அயல்நாட்டு கடன்கள், தபால் துறை சேமிப்பு வங்கி, மத்திய அரசின் பொதுக்கடன், லாட்டரி சீட்டுகள், பத்திரங்கள், காசோலைகள், இது எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா, மத்திய அரசோட வரிகளுக்கு கீழே வரும். ஓகேங்களா? முக்கியமானது இது எல்லாமே. அடுத்து மாநில அரசு கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா, வேளாண் நில வரி, மது கலால் வரி, நில வருவாய், நிலம் மற்றும் கட்டிட வரி, கனிம வளங்கள் எடுப்பதற்கான உரிம வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, மின்சார நுகர்வு, விற்பனை வரி, விற்பனை நுழைவு வரி, விளம்பர வரி, செய்தித்தாள் தவிர்த்து செய்தித்தாள்ல விளம்பரம் பண்ணுச்சுன்னா அந்த வரி மத்திய அரசுக்கு போய்விடும். சாலை மற்றும் நீர்வழி பயண வரி, அதாவது மாநில அரசுக்குள்ள மட்டும் இருக்கிறதுக்கான வரி மட்டும்தான். வாகன வரி அந்தந்த மாநிலங்களுக்கு கீழ வசூலிக்கப்படும். இது எல்லாமே வந்து மாநில வரிகளுக்கு கீழ வரும். வேளாண் நில வரி, மது கலால் வரி, நில வருவாய், நிலம் மற்றும் கட்டிட வரி, கனிம வளங்கள் எடுப்பதற்கான உரிம வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, மின்சார நுகர்வு வரி, விற்பனை வரி, விற்பனை நுழைவு வரி, சாலை மற்றும் நீர் வழி பயணம் வரி, வாகன வரி, விளம்பர வழியில செய்தித்தாள் தவிர பிற இதுல வர வரிகள். ஓகேங்களா?
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மற்றும் மாநில அரசுகளோட வருவாய் ஆதாரங்களை வந்து கம்பேர் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப மத்திய அரசுனா நேரடி வரி, மாநில அரசோட வரி வருவாய்கள். மத்திய அரசோட நேரடி வரியில வருமான வரி, நிறுவன வரி, கார்ப்பரேஷன் டாக்ஸ் இந்த ரெண்டும் வரும். மறைமுக வரியில சரக்கு மற்றும் சேவை வரி, கலால் வரி, சுங்க வரி இது மூணுமே வந்து மறைமுக வரி. சரக்கு மற்றும் சேவை வரியும், கலால் வரியும், சுங்க வரியும் மறைமுக வரி கீழே வரும். வரி இல்லாத வருவாயில பொதுத்துறை நிறுவனங்களோட லாபம், பொதுத்துறை நிறுவனங்களோட லாபகம், வட்டி வருவாய், பேங்க்ல இருக்கிற சில குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ரிசர்வ் பேங்க்ல அரசு வந்து டெபாசிட் பண்ணிருக்கும், தங்க கட்டிகளா வச்சிருக்கோம். அது மூலமா கிடைக்கிற வட்டியும் வந்து அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவே மாநில அரசு அப்படிங்கும்போது மாநில சரக்கு மற்றும் சேவை வரி இருக்கு, விற்பனை வரி, முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம், பத்திர பதிவுக்குள்ள வசூலிப்பாங்களா அதெல்லாம் மாநில அரசோட வருவாய். வரி அல்லாத வருவாய் அப்படின்னா பயன்பாட்டு கட்டணங்கள், யூசர் சார்ஜ், உரிமம் மற்றும் அனுமதி கட்டிடங்கள், லைசன்ஸ் வாங்குறதுக்காக கொடுக்கப்படும் கட்டிடங்கள், மத்திய அரசிடம் பெறப்படும் உதவி மற்றும் அந்த பயன்களுக்கெல்லாம் வந்து மாநில அரசுக்கு வரக்கூடிய வருவாய் தான். மத்திய வரிகளின் பகிர்வு, ஜிஎஸ்டில இருந்து எத்தனை பர்சன்டேஜ் பிரிச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து மாநில அரசோட வருவாய் கீழே வரும். ஓகேங்களா. ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மைய வங்கி அப்படின்னு சொல்லுவோம். மைய வங்கி அப்படிங்கிறது இந்தியாவோட மத்திய வங்கி, அரசுடைய வங்கி அப்படிங்கன்னு சொல்லப்படுது. ஆர்பிஐ அப்படிங்கிறது அதன் முக்கியமான அமைப்பு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா நாட்டோட நாணய கொள்கையும் பணப்புழக்கம் மற்றும் வங்கி அமைப்பை வந்து கட்டுப்படுத்துவதற்காக தான் ஆர்பிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பவே வந்து இந்திய அரசு வந்து ஏற்படுத்தினாங்க. ஆர்பிஐ வந்து எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ ஆக்ட், ஆர்பிஐக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் தான் வந்து 1935ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. ஆர்பிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் இந்தியா அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்திய அரசுக்குன்னே ஒரு நாணயம் வேணும், அங்கேயே வந்து பணப்புழக்கத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், நாணயங்களை அச்சு அடிக்கணும் அப்படிங்கிற காரணங்களுக்காக தொடங்கப்பட்டதுதான் எது அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அரசுக்குன்னே வந்து தனி மைய வங்கி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் வந்து பணப்புழக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்பா இருக்கும். பணத்தை அச்சிட்டு வெளியேறது வந்து எல்லாமே இஷ்டத்துக்கு அச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நாடு பொருளாதாரம்ங்கிறது ஒண்ணு, அதாவது பணத்துக்கான வேல்யூ அப்படிங்கிறதே இல்லாம போயிடும். அதுல இருக்கும் பணம் இதுல வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் கள்ள நோட்டுகளை அச்சடிச்சு வெளியிட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பணத்தோட புழக்கம் அதிகமாயிரும். பணத்தோட புழக்கம் அதிகமாச்சு அப்படின்னா பணத்துக்கான வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சு போயிரும். அதனாலதான் வந்து பணத்தின் மதிப்பு வந்து சமச்சீரா கொண்டு போனோம் அப்படின்னாதான் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து சரியான முறையில முன்னோக்கி போகும். இந்த பிரெஞ்சு புரட்சியெல்லாம் வரும்போது மிகப்பெரிய பணவீக்கம், அதாவது பண வீக்கம் வந்து உலகளவுல ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா. பணத்தை எடுத்து காகிதமாட்ட வந்து ரோட்ல போட்டு எரிச்சிட்டு இருந்ததெல்லாம் அந்த டைம்ல காலகட்டங்கள்ல நடைபெற்றுச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடாது, பணத்துக்கு வேல்யூவே இல்லைன்னா இப்ப கையில எல்லாத்துக்கிட்டையுமே நோட்டு கட்டுக்கட்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைப்பாங்க. வாங்கணும்னா எல்லாருமே கையில இப்ப எல்லாத்துக்கிட்டையுமே 1,00,000 பொங்குது, வீட்டுல ஒரு 1,00,000 வந்து காசு இருக்கு அப்படின்னா எல்லாருமே வேணுங்கிறத வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. சேவ் பண்ணணும்னு யாருமே மனநிலைக்கு வராது. எல்லாரும் எடுத்துட்டு கடைக்கு போய் எல்லாம் வாங்கணும் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து எலக்ட்ரிக் கடைங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 டிவி சேல்ஸ் ஆகுது. 1000 வராது. ஒரு நாளைக்கு 100 டிவி தான் வந்து அங்க டெய்லி சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம பணப்புழக்கம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காசை கொண்டுட்டு எல்லாம் ஒட்டுக்கா போய் எனக்கு 100 டிவி சேல்ஸ் ஆகுற இடத்துல அங்க பார்த்தோம்னா 1000 டிவி வந்து சேல்ஸ் ஆகும். 1000 டிவி சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த ரொட்டேஷன் காசு உற்பத்திக்கு போகணும். அது உடனே உற்பத்தி ஆகாது. ஒரு இடத்துல வந்து தடைபடும். ஓகேங்களா. பணப்புழக்கம் வந்து அதிகமா இருக்கும் போதும் பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி தடைப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்காகத்தான் இது. பணப்புழக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா எல்லாருமே போய் எல்லாருமே வேணுங்கிறத வாங்குவோம். உடனே அதிகம், அதாவது நுகர்ச்சி அதிகமா இருக்கும்போது பயன்பாடு அதிகமா இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா உற்பத்தியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியாது. அங்க உற்பத்தி தடைபடும். ஏதாவது ஒரு இடத்துல தடை ஆகும். அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது சீர்குலைவை சந்திக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வந்து மதிப்பை கண்ட்ரோலா வச்சிருக்கணும். அதுதான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மிகப்பெரிய தலையாய பொறுப்பே அதுதான். ஓகேங்களா. பண வீக்கத்தையும் பண வாட்டத்தையும் கட்டுப்படுத்துறது. இந்த ரிசர்வ் பேங்க் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது 2 கான்செப்ட கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். பண வீக்கம், பண வாட்டம். இந்த 2 கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அதை இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்கோட முக்கியமான பணிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஆரம்பத்துல தனியார் பங்குகளோட வங்கியாக இருந்ததுதான் எது அப்படின்னா ரிசர்வ் பேங்க். ரிசர்வ் பேங்க் வந்து 1935ல தொடங்கப்பட்டுச்சு. ஆனா வந்து தனியார் வசம் தான் இருந்திருக்கு, அரசு உடைமையில் இல்ல. ஆனா அரசோட
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டத்தின்படிதான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா ரிசர்வ் பேங்க் வந்து எப்ப தேசியமயமாக்கப்பட்டுச்சு? தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1949 ஜனவரி 1ஆம் நாள். அதாவது ஜனவரி 1ஆம் தேதி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேங்கவே வந்து அரசு உடைமையாக்குறாங்க. அரசு உடைமையாக்குறது அப்படின்னா தேசியமயமாக்குதல், அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு அறிவிக்கை வருது. ஓகேங்களா? முதல்ல வந்து ரிசர்வ் பேங்க் இந்தியா எங்க செயல்பட்டுச்சுன்னா கல்கத்தாவுல செயல்பட்டுச்சு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது முதல்ல வந்து கல்கத்தாவுல செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1937 முதல் மும்பையில தலைமையிடமா கொண்டு செயல்பட்டுட்டு இருக்கு. இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எங்க இருக்கு அப்படின்னா மும்பையில தான் இருக்கு. எப்ப இருந்துன்னா 1937ல இருந்து மும்பையில இருந்துட்டு இருக்கு. ரிசர்வ் பேங்கோட முதல் ஆளுநர் ஓஸ்பர்ன் ஸ்மித். ஓஸ்பர்ன் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் முதல் ஆளுநரா இருந்திருக்காங்க. ரிசர்வ் பேங்கோட தற்போதைய ஆளுநர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சஞ்சய் மல்கோத்ரா இருந்து 2024 வரைக்கும் அவர் தான் இருந்தாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐயோட பணிகள். ஆர்பிஐயோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான பணிகள் பணத்தோட அதிகார அமைப்பு. பணத்தை வந்து வெளியிடுறதும் அதுதான், எவ்வளவு கட்டுப்படுத்துறது, பணத்தை வந்து எவ்வளவு வெளியிடலாம், எவ்வளவு வந்து புழக்கத்துல விடணும், அதனோட மதிப்பு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது வந்து ஆர்பிஐ தான். காகித பணத்தை வெளியிடும், காகித பணத்தையும் வெளியிடும், நாணயங்களையும் வெளியிடும். ஓகேங்களா? நாணயம் அச்சடிக்கிற இடம் இல்ல, காகிதங்கள் எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க் தான் வெளியிடுவாங்க. ஆல்ரெடி டிஎன்பிசில ப்ரீவியஸ் இயர்ல நாணயங்களை வெளியிடுவது யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது போக ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ல நாணயங்களை வெளியிடும், காகித பணத்தை மட்டும் வெளியிடும் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்திருந்தாங்க. அப்படி 2 ஆப்ஷனா மாத்தியும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ரெண்டுமே தான், நாணயத்தையும் ரிசர்வ் பேங்க் தான் வெளியிடும், காகித பணத்தையும் ரிசர்வ் பேங்க் தான் வெளியிடும். வங்கிகளுக்கு வந்து உரிமம் வழங்குறது இப்ப வந்து ஒரு பேங்க தொடங்கணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்கோட ஆக்ட், அதனோட சட்டத்தின்படிதான் வந்து தொடங்க வேணும். அது என்னென்ன விதிமுறைகள் சொல்லுதோ அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் செயல்படணும். அந்த வங்கிகள் வந்து சரியான விதிமுறைப்படி நல்லா நடைபெற்றிருக்குது அப்படிங்கும் போது அதை வந்து தேசிய வங்கிகளா அங்கீகரிப்பாங்க. அதை அங்கீகரிக்கிறதும் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் தான். பொதுத்துறை வங்கிகளா அங்கீகரிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நடைமுறை எல்லாம் இருக்கு. வங்கிகளுக்கான விதிமுறைகளை வகுத்து அதனை கட்டுப்படுத்துவதோட முக்கிய பணி யாருடையதுனாலும் ரிசர்வ் பேங்கோட தான். அரசுக்கான வங்கியாவும் செயல்படுது. அரசு வந்து தனது சேமிப்புகளை வந்து இப்ப ஒவ்வொரு நாடும் அதனோட பணத்தையும் தங்க கட்டிகளையும் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா பிரச்சனை வரும்போது அதை எடுத்து செலவிடுறதுக்காக. அதுவும் இல்லாம பொருளாதாரம் மிக்க நாடுகள்ல இத்தனை பெர்சன்டேஜ் வந்து வங்கியில டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால வந்து அந்த அமௌண்ட் எல்லாம் அரசு வந்து ரிசர்வ் பேங்க்ல தான் வச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது கடைநிலை கடன் ஈவேன் அப்படின்னா எப்படியெல்லாம் கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதும் ரிசர்வ் பேங்க் தான். அந்நிய செலவாணிகளோட பாதுகாவலன். இப்ப வந்து நாட்டுல வந்து தங்க கட்டிகளாவும் வச்சிருப்பாங்க, பணமாவும் வச்சிருப்பாங்க. அது போக அந்நிய செலவாணிகளையும் கொண்டு வந்து இந்தியா வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்நிய செலவாணிகளோட பாதுகாவலன் அப்படிங்கும்போது நம்மளோட பணத்துக்கும் அந்நிய செலவாணிக்கும் பணத்துக்கும் உள்ள மதிப்பீடை வந்து பேலன்ஸ் பண்றதோட யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ரூபாய் மதிப்பை வந்து வீழ்ச்சி விடாம பாத்துக்கணும். அதுதான் வந்து ரிசர்வ் பேங்கோட ஒரு முக்கிய பணி அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே முக்கியமானது. ரிசர்வ் பேங்க் இல்ல அப்படின்னா அங்க பொருளாதாரமே கொலாப்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா நாணயங்கள் வந்து சரியான முறையில வெளியிடணும், அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் வங்கிகள் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் கண்காணிக்கணும். வங்கிகள் வந்து நிறைய பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நகை கடன் எல்லாம் குளறுபடி பண்ணிடுவாங்க. டெபாசிட் வந்து மக்கள் கிட்ட வந்து அதிகமா வாங்குவாங்க. ஆனா வந்து ரிசர்வ் பேங்க் கிட்ட கம்மியா கணக்கு காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் கண்காணிச்சுட்டு தான் இருக்கணும். அந்நிய செலவாணிகள்னா டாலர் மதிப்பு இப்போ நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா $1 வந்து நம்ம ரூ. 100, அதாவது ரூ. 98, ரூ. 97 அப்படின்னு இஷ்டத்துக்கு வருது. $100 ஆவரேஜா. $1 நம்ம ரூ. 100 குடுக்குற மாதிரி இருக்கு. இது வந்து சரியான வளர்ச்சியானா இல்ல. இப்ப நம்ம டாலருக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து குறைவாயிட்டே வரணும். அப்பதான் வந்து அது சரியான வளர்ச்சியை நோக்கி இந்தியா போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நம்ம மிகப்பெரிய பொருளாதார நாடே எல்லாமே சொல்லிக்கலாம். ஆனா நாம யுஎஸ்ஏ டாலர் $1 கொடுத்தா நம்ம ரூ. 100 கொடுக்கணும். இது வந்து எப்படி ஈக்குவலான பொருளாதார வளர்ச்சியான்னு சொல்ல முடியாது. இப்ப சப்போஸ் யுஎஸ்ஏ டாலர்ல $1 அவங்க கொடுக்குறாங்கன்னா நம்ம $50 கொடுத்தோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு பாதி அளவுக்கு நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிட்டோம்னு அர்த்தம். ஆனா இப்ப நம்ம எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம்? ரூ. 100 கொடுத்துட்டு இருக்கோம். சோ வந்து இது பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய பொருளாதார நாடெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா அந்த டாலரின் மதிப்பு, ரூபாயோட மதிப்பு டாலருக்கு நிகரா எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வச்சே நம்மளோட வளர்ச்சி உலக அளவியல் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. ரிசர்வ் பேங்கோட அந்த கான்செப்ட்களே பெருசு. அதெல்லாம் நம்ம படிச்சோம்னா நிறைய படிக்கணும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னமோ அதை மட்டும் பாத்துக்கலாம். அரசு கடன் பத்திரங்களை வந்து நிர்வகிக்கும். இப்ப வந்து அரசு வந்து கடன் வாங்குறதுக்கு பத்திரங்கள் பேர்ல கடனையும் வாங்கும். அது போக அரசு நிறுவனங்களோட பங்குகளையும் விற்பாங்க. இது எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறது யாரு அப்படின்னா
ரிசர்வ் பேங்க் தான் நிர்வகிக்கும். பணவியல் கொள்கையை வெளியிடும். பணவியல் கொள்கைன்னா அதுதான், எப்படி வட்டி வீதங்கள் எப்படி ஃபாலோ பண்றாங்க, நாணயத்தோட மதிப்பை எப்படி பாதுகாக்கலாம், இந்த மாதிரி கொள்கைகளை முடிவுகளை எல்லாம் எடுக்கிறது எது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் தான். அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா பணவாட்டம். பணவாட்டம்னா பணத்தோட மதிப்பு குறைந்து போறது. பண வீக்கம்னா பணப்புழக்கம் வந்து மக்கள்கிட்ட அதிகமாகிறது. வாட்டம்னா பணத்தோட கையிருப்பு வந்து குறைஞ்சு போயிரு. நம்மளே சொல்லுவோம்ல, வாட்டமா போகுது. வாட்டம்னா கீழே போறதுன்னு அர்த்தம். வீக்கம்னா மேல வருதுன்னு அர்த்தம். இப்ப வந்து பணவீக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொருளோட விலையை எல்லாமே வந்து அதிகமாயிரும். மக்களோட பணப்புழக்கம் அப்படிங்கிறது வந்து கம்மியா தான் இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம அனுபவிச்சிருப்போம். தக்காளியோட விலை, தேங்காய் விலையெல்லாம் 100 ரூபாய்க்கு போயிரும். ஒரு தேங்காய் பார்த்தோம்னா 70, 80 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல அப்படிங்கிறது பண வாட்டம்னு அதை சொல்லலாம். ஏன்னா நம்ம கிட்ட காசு இல்ல. ஒரு தேங்காவே 70 ரூபா வித்தா நம்ம எப்படி அதை வாங்க முடியும்? தக்காளி விலை 120 ரூபான்னு வித்தா ஒரு கிலோ, அதை நம்ம எப்படி வாங்க முடியும்? அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது பண வீக்கம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கும். பண வாட்டம் தான் அதிகமா இருக்கும். அது வந்து பண வீக்கத்தையும் கூட சில நடைமுறைகள் மூலமா சரி செய்திடலாம். இப்படியே பணவாட்டம் ஆயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அரசால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆயிரும். ஓகே, பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும். மக்கள்கிட்ட பணப்புழக்கம்ங்கிறது குறைஞ்சு இருக்கும். அதுதான் பண வாட்டம்ங்கிறது. அதுக்கே ஆப்போசிட் தான் பணவீக்கம். பணவீக்கும் போது பணத்துக்கு வந்து மதிப்பு, வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கும். மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக மைய அரசு வந்து 2 கருவிகளை பயன்படுத்தும். பணவியல் கொள்கைகளை மேனேஜ் பண்றதுக்காக. என்னென்ன கருவிகள் அப்படின்னா ரெப்கோ விகிதம், மீள் ரெப்கோ விகிதம். ரெப்கோ விகிதம், மீள் ரெப்கோ விகிதம் அப்படின்னு. ரெப்கோ ரேட்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா வணிக வங்கிகள் அப்படிங்கிறது கமர்ஷியல் பேங்க். இப்ப மக்கள் வந்து பயன்படுத்துறோம்னா நம்ம அக்கௌண்ட் வச்சுட்டு இருப்போம். அந்த பேங்க்ல தான். அந்த வணிக வங்கிகளுக்கு வந்து மைய அரசு குறுகிய கால கடன்களை வழங்கும் போது வட்டி விகிதத்தை வந்து தரும். அதாவது வணிக வங்கி கிட்ட மைய வங்கி வந்து கடன் வந்து வழங்குவாங்க. அப்போ வந்து எந்த வட்டி விகிதத்துல வழங்குறாங்க அப்படிங்கிறது ரெப்கோ விகிதம் அப்படின்னும். இப்ப வந்து எதுக்காக ரெப்கோ விகிதம் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து காசே இல்லை. அப்ப நம்ம பேங்க் கிட்ட போய் கடன் கேட்க போவோம். அப்ப பேங்க் கிட்ட வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல காசு இருக்காது. அப்ப பேங்க் என்ன பண்ணும், எவ்வளவு நாங்க கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு ரிசர்வ் பேங்க் கிட்ட கேட்கும். அப்ப ரிசர்வ் பேங்க் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வந்து இந்த வணிக வங்கிகளுக்கு வந்து கடனா கொடுப்பாங்க. அந்த கடனுக்கு கொடுக்கிற வட்டி விகிதம் அப்படிங்கிறது பண வாட்டம். அதாவது மக்கள்கிட்ட பண புழக்கமே இல்லை அப்படிங்கும்போது அந்த வட்டி விகிதத்தை வந்து குறைத்து கேட்பாங்க. குறைத்து வணிக வங்கிகளுக்கு கொடுப்பாங்க. அதுல இருந்து சில பெர்சன்டேஜ் வச்சு வணிக வங்கி மக்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து பண வாட்டத்தை குறைக்கிறதுக்காக, மக்களிடம் பண புழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக. சப்போஸ் மீள் ரெப்போ விகிதம் அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணும், வணிக வங்கி கிட்ட இருந்து கடனை வாங்கும். அந்த கடனுக்கு வந்து வட்டி அப்படிங்கிறது குறைவா தான் கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து பண வாக்கத்தையும் பண வீக்கத்தையும் கட்டுப்படுத்துறதுக்காக மைய அரசோட வங்கி வந்து இந்த 2 கருவிகளை பயன்படுத்தும். ரெப்கோ விகிதத்தையும் மீள் ரெப்கோ விகிதத்தையும். இது கண்டிப்பா நடைமுறையில இருந்துட்டே தான் இருக்கும். பட் எவ்வளவு கடன் பெறாங்க, எவ்வளவு வட்டி விகிதம் உயருது, வட்டி விகிதம் எவ்வளவு உயருது, எவ்வளவு குறையுது அப்படிங்கிறத பொறுத்துதான் வந்து இந்த வீக்கத்தையும் பண வாட்டத்தையும் ரிசர்வ் பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பணத்தின் அளிப்பை கட்டுப்படுத்துவதற்காக ஆர்பிஐ மேற்கொள்ளும் கருவிதான் என்ன அப்படின்னா ரெப்கோ விகிதம், மீள் ரெப்கோ விகிதம். அதாவது பணப்புழக்கத்தை வந்து பண வாட்டத்தை இல்ல பண வீக்கத்தை ரெண்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆர்பிஐ மேற்கொள்ளும் கருவிகள் தான் என்ன அப்படின்னா ரெப்கோ விகிதம் மற்றும் மீள் ரெப்கோ விகிதம். ரிசர்வ் வங்கியை வந்து நிறுவுவதற்காக சட்டபூர்வமாக அடிப்படை வழங்கிய சட்டம் எது அப்படின்னா இந்தியன் ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 சட்டத்தின்படிதான் இந்தியன் ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில வந்து பணவியல் கொள்கைக்கு யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ தான். பணவியல் கொள்கைக்கான பொறுப்பாளர் யாருன்னா ஆர்பிஐ, மத்திய ரிசர்வ் வங்கி தான் பொறுப்பு. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா பணவியல் கொள்கையை வந்து நடத்துவது. ரிசர்வ் வங்கியோட முதன்மை கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பணவியல் கொள்கையை நடத்துறதுதான். எந்த கரன்சி நோட்டி இந்திய ரிசர்வ் வங்கியினோட ஆளுநரின் கையெழுத்து இல்லை அப்படின்னா 1 ரூபாய் நோட்ல தான் வந்து ஆளுநரோட கையெழுத்து இருக்காது. மத்த எல்லா நோட்லயுமே ஆளுநரோட கையெழுத்து இருக்கும். எது இந்தியன் ரிசர்வ் வங்கியோட செயல்பாடு அல்ல, ரிசர்வ் வங்கியோட செயல்பாடு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நாணய தாள்களை வழங்குவது அப்படின்னா சரிதான். அந்நிய செலவாணி சந்தையை ஒழுங்குபடுத்துவதும் சரிதான். காப்பீட்டு துறையில் ஒழுங்குமுறையும் கொண்டு வருவது வந்து தவறு. அது வந்து பங்கு பரிவர்த்தனைகளுக்கு கீழே செபிக்கு கீழே வரும். ஓகேங்களா? பங்கு காப்பீடு எல்லாமே செபிக்கு கீழே வரும். அதெல்லாம் தனி கான்செப்ட், நம்மளுக்கு சிலபஸ் இருக்கு, அதனால அது வேண்டியதுல. பண விநியோகம் ஒழுங்குபடுத்துதல் இதெல்லாம் தான் ரிசர்வ் பேங்க் கீழே வரும். ஓகேங்களா?
அப்ப நாணயங்களை வெளியிடுறது, அந்நிய செலவாணியை ஒழுங்குபடுத்துவது, பண விநியோகத்தை ஒழுங்குபடுத்துவது மட்டும்தான் ரிசர்வ் பேங்க் காப்பீட்டு துறை அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் கீழே வராது. எந்த குழு இந்திய ரிசர்வ் வங்கியை நிறுவன பரிந்துரைத்தது அப்படின்னா ஹில்டன் யங் கமிஷன். இந்திய ரிசர்வ் வங்கியை நிறுவ பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா ஹில்டன் யங் கமிஷன் அப்படிங்கிறது. ஹில்டன் யங் கமிஷன் தான் ரிசர்வ் வங்கியை நிறுவனம் அப்படின்னு பரிந்துரையை வழங்கிய குழு. ரிசர்வ் வங்கியோட ஆளுநரை நியமிப்பது யாருன்னா இந்திய ஜனாதிபதி. ரிசர்வ் வங்கியோட ஆளுநரை நியமிப்பவர் ஜனாதிபதி. ஓகேங்களா, இதுதான் முக்கியமானது. ஆர்பிஐ பத்தி பார்த்துட்டோம். ஆர்பிஐ அப்படிங்கும் போது அதனோட பணிகள் என்னென்ன, நாணயத்தை வெளியிடும், அது முக்கியமான பணி. அப்புறம் அந்நிய செலவாணியை கட்டுப்படுத்தக்கூடியது, அதையும் முக்கியமா பார்த்துக்கணும். கடன் அளவு கட்டுப்பாட்டாளர், கடனிலை, கடன் ஈர்வோன், அது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டது. அதுக்கப்புறம் பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்னங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் மீள் ரெப்கோ விகிதம்னா என்னன்னா ரெப்கோ விகிதம்னா என்ன அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் பணத்தோட மதிப்பை இந்தியாவுல சரி சமமா கொண்டு போயிட்டு இருக்கிறதா ரிசர்வ் வங்கியோட முதன்மை பணி. ஓகேங்களா, அடுத்து இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். நிதி ஆயோக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கொள்கைகளை உருவாக்கணும், நாட்டு வளர்ச்சி திட்டங்களுக்கான கொள்கைகளை உருவாக்கணும், நீண்ட கால கொள்கைகளை வடிவமைக்கிறது, துறை சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்றது. இதுதான் நிதி ஆயோக்கோட கொள்கை பணி. கூட்டாட்சி முறையை வலுப்படுத்துறது அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா மாநில அரசுகளுடன் இணைந்து பணியாற்றுறது, மாநிலங்களின் தேவைக்கு ஏற்ப செயல்படுறது, கூட்டு கொள்கையை உருவாக்குறது. இதெல்லாம் நிதி ஆயோக்கோட கூட்டாட்சி முறை தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு என்னன்னா திட்டங்கள் அமலாக்கத்தை கண்காணிக்கும், செயல்திறன்களை மதிப்பீடு செய்யும், முடிவுகளை மேம்படுத்த ஆலோசனை வழங்கும். சில பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள், மனித வளர்ச்சி குறியீடுகள் எல்லாம் இந்தியாவுல வெளியிடுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக் தான். நிதி ஆயோக் தான் மாநிலங்களோட வளர்ச்சி குறியீடுகளை எல்லாம் வெளியிடும். அதாவது திட்டங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத கண்காணித்து அதனோட குறியீடுகளை வெளியிடும். அதுக்கான ஆலோசனைகளையும் நிதி ஆயோக் வழங்கும். அடுத்தது அறிவாற்றல் மையம். சிறந்த நடைமுறைகளை உருவாக்குவது, புதுமையான சிந்தனைகளை வளர்த்தல், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, இதெல்லாத்தையும் கொடுக்கறது ஒரு முதன்மை பணியா இருக்கு. ஆலோசனை மற்றும் ஆதரவு அப்படின்னா அரசுகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும் உதவும். எது அப்படின்னா நிதி ஆயோக் தான். இது என்னன்னா ரிசர்வ் வங்கியோட முதன்மை பணிகள். ரிசர்வ் பேங்கோட முதன்மை பணிகள் என்ன அப்படின்னா பண நோட்டுகளை வெளியிடும், நாட்டின் பண புழக்கத்தை நிர்வகிக்கும், வங்கிகளின் வணிக வங்கிகளுக்கு கடன் வழங்கும், மேற்பார்வையும் இடும், நாணய கொள்கையை உருவாக்கும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த மாதிரி திட்டமிடலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் ரிசர்வ் பேங்க் தான் எடுக்கும். அந்நிய செலவாணிகளை பாதுகாத்து ரூபாயின் மதிப்பை நிலைநிறுத்தும். இதெல்லாம் ஆர்பிஐயோட முக்கிய பணிகள். ஓகேங்களா, இந்த வீடியோல இதுதான் முக்கியமான 2 டாபிக் தான். கண்டிப்பா கொஸ்டின் வரக்கூடிய டாபிக். மோஸ்ட்லி சிலபஸ்ல இருக்கிற மாதிரி இது டாபிக் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. புக்ல கம்மியா தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நீங்க புக்ல இருக்கிறதையும் படிச்சுட்டு அடிஷ்னலா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்குங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.